தருமபுரியில் தண்ணீர் நிரம்பிய பிளாஸ்டிக் ட்ரம்மில் உயிரிழந்த நிலையில் கிடந்த பச்சிளம் குழந்தை விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. குழந்தை எதிர்பாராத விதமாக தொட்டிக்குள் விழுந்ததாக நாடகமாடிய தாய் போலீஸ் விசாரணையில் சிக்கியுள்ளார். பிறந்து 21 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையை பெற்ற தாயே கொலை செய்தது ஏன்? தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் மோதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 37 வயதான நாகமணி. பெயிண்டராக வேலை செய்து வரும் இவருக்கு முனியம்மாள் என்ற மனைவியும் 2 வயதில் விதுஷினி என்ற பெண் குழந்தையும் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 21 நாட்களுக்கு முன்னர் முனியம்மாளுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை காலை வீட்டிற்கு வெளியே குழந்தையை வைத்திருந்த போது அருகிலிருந்த தண்ணீர் ட்ரம்முக்குள் எதிர்பாராத விதமாக குழந்தை விழுந்து விட்டதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். உடனடியாக குழந்தையை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் குழந்தை தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி மறுநாள் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. குழந்தையின் மரணத்தில் சந்தேகமடைந்த காரிமங்கலம் போலீசார் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். போலீசாரின் விசாரணையில் குழந்தை தண்ணீர் தொட்டிக்குள் தவறி விழவில்லை என்பதும் தாய் முனியம்மாளே குழந்தையை தண்ணீர் நிரப்பிய பிளாஸ்டிக் ட்ரம்முக்குள் அமுக்கி கொலை செய்ததும் தெரியவந்தது. முனியம்மாளின் முதல் குழந்தை பிறந்தபோது தாய் வீட்டிலிருந்து செய்ய வேண்டிய செயின், அரைஞான் குடி உள்ளிட்ட சீதன பொருட்கள் மற்றும் செலவுகளை செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கணவர் வீட்டிலிருந்து தொடர்ந்து கேட்டு தொந்தரவு செய்ததாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது 2வது குழந்தைக்கும் இதே போன்று சீதனம் கேட்டு பிரச்சனை ஏற்படலாம் என முனியம்மாள் நினைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் தாய் வீட்டிற்கு பிரச்சனை ஏற்படும் என கருதி குழந்தையை கொலை செய்ய முடிவு செய்ததாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். வீட்டில் இருந்த தண்ணீர் நிரப்பிய பிளாஸ்டிக் ட்ரம்முக்குள் குழந்தையை அமுக்கிவிட்டு பின்னர் குழந்தை தவறி விழுந்ததாக நாடகமாடியதாகவும் விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து முனியம்மாளை கைது செய்த காரிமங்கலம் போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பிறந்து 21 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையை தாயே தண்ணீர் தொட்டிக்குள் அமுக்கி கொலை செய்த சம்பவம் காரிமங்கலம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.